அதனால தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்க, நான் வரேன். டேய், உமா எங்கடா? டேய் அக்கா, உமா இப்பதான் அக்கா கிளம்புனா. கிளம்பிட்டாளா? என்னடா காஃபி கூட சாப்பிடாம போற அளவுக்கு என்ன ஆச்சு? இல்ல ஏதோ அர்ஜென்ட்டா போன் வந்துச்சு, உடனே கிளம்பணும், அக்கா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி சொன்னா. நான் என்ன பக்கத்தூர்லயா இருந்தேன்? உள்ள கிச்சன்ல தானே இருந்தேன். ஓஹோ, இப்பவே நாத்தனார அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாளா? சேச்சே, உன் மேல அவளுக்கு ரொம்ப பாசம்க்கா. ரொம்ப அவசரம், நீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போனாக்கா. நிஜமாவே ஃபீல் பண்ணாளா? அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாக்கா, மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சரி சரி, அத விடுடா. ஆமா, உன் லவ் ஃபீலிங்லாம் எப்படி ஓடுச்சு? என்ன அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால தானே உன்னை தேடி அவ இங்க வந்தா. மேல சொல்லுடா. என்னோட ட்ரீம் பாய் எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சனோ அப்படியே நீங்க இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொன்னாக்கா. இது போதும்டா. இனிமே நீ அவளை வேணான்னு சொன்னாலும் அவ உன்னை விட மாட்டா. அசத்து அசத்து. இந்த காஃபியை சாப்பிடு. எல்லாத்தையும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும்டி. டியூஷனுக்கு போகணும்னு பேக தேடிட்டு இருக்க. சரி சரி போ. ஏங்க, வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க சின்ன குழந்தை மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கீங்க. ஏய், உன் தம்பியை நான் போய் கடன் வாங்க சொன்னா? இல்ல உன் தங்கச்சிய நான் போய் அவனாவது காதலிச்சு கர்ப்பம் ஆக சொன்னா? தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. வேணாங்க, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா கோவம் வரும் சொல்லிட்டேன். இந்த கலெக்டர் கீஸ்ட் வராரு பாரு, போய் கவனி போ. ராமு, சாப்பாடு எடுத்து வைக்கிற, சாப்பிடுறியப்பா? இல்ல, எனக்கு பசிக்கல, மனசு சரியில்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏம்பா, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை போய் பார்க்க போறேன்னு சொன்னியே, போய் பார்த்துட்டியா? அங்கிருந்தா வரேன். ஓ, என்னப்பா சொன்னாங்க? அவங்க வீட்டில் அந்த பையன், அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. ரத்னாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 50 பவுன் நகை போட்டு ப்ளஸ் பைக்கு, கல்யாண செலவு எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுமா? 50 இதோட கிழிஞ்சிட்டு போ. கல்யாண இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு உங்க குடும்பத்துக்கு வக்கில்ல. இந்த லட்சணத்துல 50 பவுன் நகை போட்டு கல்யாண செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுத்து பைக் வாங்கி தரணும்னா என்ன பண்றது? ஏதாவது நகை கடையை கொள்ளையடிச்சாதான் உண்டு. ஆனா அந்த மாதிரி நகை கடையை கொள்ளையடிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அது உன் தம்பி கிட்ட கிடையாது. அண்ணா, மோகன் வீட்டுக்கு போனியா? போனேன். நீ எதுக்கு போன? உன்னை யார் அங்க போ சொன்னா? நான் தான் மோகன் கிட்ட விவரமா சொல்லி பொண்ணு கேட்டு வர சொல்லியிருந்தனே, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? வாய முடு. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு? சூழ்நிலையும் யதார்த்தமும் உனக்கு ஆதரவா இல்ல ரத்னா. அவங்க அம்மா பேசின பேச்ச நீ கேட்டிருந்தா சுக்கு நூறா உடஞ்சு போயிருப்ப. நீ மோகன் மோகன் உருகிறிய. அவன் காதலிக்க மட்டுமே லாயக்கான ஆசாமி, குடும்பம் நடத்த தகுதி இல்லாத ஒரு பயந்தாங்கொள்ளி. அம்மாவோட முந்தானையில ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கோழை. அவனோட அப்பா ஒரு கையால் ஆகாத ஆசாமி. இது வரைக்கும் உங்க விஷயமா அவங்க அம்மா கிட்ட அவன் பேசவே இல்லை. நான் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு விஷயமே தெரியும். உன்னை மருமகளா பெரிய மனசு பண்ணி அவங்க ஏத்துக்கிறாங்களாம். ஆனா 50 பவுன் நகை போட்டு கல்யாண செலவெல்லாம் பண்ணி கொடுக்கணுமா? உன்னை கல்யாணத்துக்கு முன்னாலே கர்ப்பமாக்குனாரு, அவருக்கு பைக் வாங்கி கொடுக்கணுமா? அவங்க அம்மாவுக்கு கல்யாண செலவுக்காக லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணுமா? இது எல்லாத்தையும் செஞ்சா நீ கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு உன்னை ஏத்துக்குவாங்களாம். ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்ல தைரியம் இல்லாத ஒரு கோழை கிட்ட போய் ஏமாந்து வந்து நிக்கிறியே, ஒன்ன சொல்லக்கூடாது. உன் கூட பிறந்த பாவத்துக்காக நாங்க எல்லாரும் செருப்பால அடிச்சுக்கணும். நீ கெட்டு போன பொண்ணா, உன்னை மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் காலில் விழாத குறையா கெஞ்சினேன், அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. சிவகாமி, உன் குடும்பத்துல என்னென்ன அக்கிரமங்க பண்ணிருக்காங்கன்னு பாரு.
இவ கல்யாணம் பண்ணிக்க போற மோகனுக்கு மட்டும் எப்படா கல்யாண செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் புரட்டுறது, எப்படா 50 பவுன் நகை போடுறது, எப்படா பைக் தருதுன்னு யோசிக்கிறாங்களே. உன்னை எனக்கு கட்டி வைக்கும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு 5 பைசாவாவது கொடுத்தாங்களா? பாவம் எங்க அப்பா அம்மா, அவங்கள ஏமாத்தி என்ன இப்படி கட்டண வேஷ்டி பனியனோட இழுத்துன்னு வந்துட்டீங்களே. இதுல இருந்து உன் குடும்பம் எவ்வளவு பாரபட்சம்ன்றதை புரிஞ்சுக்கோ. ஏங்க உங்களுக்கு வேலையே இல்லையா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா நீங்க? ச்சே. இது பாருமா ரத்னா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டமா. உண்மையா காதலிக்கிற யாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்பட மாட்டாங்கம்மா. அப்படி அவசரப்படுற எவனும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். ருசிய தேடி அலையறவனுக்கு எப்பவும் பசி இருக்க தாண்டி செய்யும். நாம தான் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். ஆமா, அவன் உன்னை மட்டும்தான் தொட்டானா இல்ல அவன் தொட்டவங்கள நீயும் ஒருத்தியா? எனக்கு எதுவுமே புரியலடி. வாய மூடுக்கா. மோகன் பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். யாரும் எனக்காக கவலைப்பட வேண்டாம். இத பத்தி பேசவும் வேண்டாம். என் லைஃப நான் பாத்துக்கிறேன். என் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். ஏய் ரத்னா, என்னடா இது இப்போ விதண்டாவாதம் பேசிட்டு போறா? நடக்கிறது விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கல உன் தங்கச்சி. விபரீதம் இவளுக்கு எப்படா புரிய போகுது? இது பாருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ரத்னாவுக்கு மோகன் தான்க்கா மாப்பிள்ள. நீர் அடிச்சு நீர் விலகாதுக்கா. அவ ஏதோ பேசிட்டு போறா விடு. ஆனா நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டாக்கா. அவ நாம வளர்த்த புள்ளக்கா. யதார்த்த உலகம் அவளுக்கு தெரியல, புரியல. நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். யார் இந்த கல்யாணத்தை எதிர்த்தாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிப்பேன். என் தங்கச்சிக்கு அவ ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணி வைப்பேன். அம்மா ஸ்தானத்துல நீ தைரியமா இரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீயே கலங்கினா நானும் கலங்கிடுவேன். எனக்கு வேற யாருக்கா இருக்கா? தைரியமா இருக்கா? சே 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 சே. என் மனசு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? வெரி பேட். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே நம்ம குடும்பத்தை பத்தி. என்ன பெரிய மகாராஜா குடும்பம் புரிஞ்சுக்கிறதுக்கு. சே, கஷ்டப்பட்டு விளையாடி 5,20,000 பாயிண்ட் எடுத்து லெவல் 5க்கு வந்திருக்கிறேன். குடும்பமே கூடி கூடி பேசியே என் கான்சென்ட்ரேஷனை செதறடிச்சு என் கேமை சின்ன பின்னப்படுத்திட்டீங்களே. உருப்பிடுவீங்களா நீங்க? ஏண்டி நீங்க என்ன பாசமலர் படமா ஓட்டுறீங்க? தாங்களடியம்மா. ஐயோ, என்ன மனுஷன் இந்த ஆளு. ச்சே. என்னடி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? ஏண்டா தலையில என்ன இடியா விழுந்துருச்சு, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? என்னடி அவனுக்கு சப்போர்ட்டா? இல்லம்மா, ஏதோ மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அதான். ஓ, ஆறுதல் சொல்றியோ? உனக்கு ரொம்ப கொழுப்புடி. அப்படிதான் காலையில நான் அந்த ராமுவோ சோமுவோ அவங்கிட்ட பேசும்போது குறுக்க பேசுற. என்ன உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா? தொலைச்சிருவேன், தொலைச்சு. அம்மா, நீ ரத்னாவுடைய அண்ணன்கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா. ஆமா, பெரிய ஊத்துக்குழி ஜமீன் இவரு. நியாயம் தர்மம் பேச வந்துட்டாரு. நான் வட்டி கொடுத்து வாங்கி சிறுக சிறுக சேர்த்து பாலை வித்து மோரை வித்து காசை சேர்த்து நான் கௌரவமா வாழ்றது உனக்கு பிடிக்கல. வாய்க்கு ருசியா வக்கனையா சாப்பிட்டா உடம்புல கொழுப்பேறி ஊர் மேயத்தான் தோணும். வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணோமா, தாய் தகப்பனை வச்சு காப்பாத்தனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி கூட ஊர் சுத்தி இருக்க. எத்தனை நாளா என்னை ஏமாத்தி இருக்க. அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசெல்லாம் நொறுங்கி போதுடா. உங்க அப்பா அப்படிதான். அன்னைக்கு எவனையோ ஒருத்தனை அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேட்க வச்சான். இன்னைக்கு நீ ஒரு வக்கத்தவனோட தங்கச்சி கூட பழகி அவளை கர்ப்பமாக்கிட்டு வந்து நிக்கிற. யாரோ ராமுவோ சோமுவோ பிச்சைக்காரன். அவன் என் தங்கச்சியை கட்டிக்கவங்கன்னு தராதரம் தெரியாம என்கிட்ட சம்மதம் பேசுறான். ஏண்டா, ஆமா, நர்ஸ கட்டிக்கிறேன்னு சொல்றியே, வயசான காலத்துல நோய் நொடியோட படுத்துக்கிட்டா மோண்டது பேடுறதெல்லாம் அள்ளி போடுறதுக்கு ஆள் தேடுறியோ? அதுக்கு நர்ஸ் தேவையில்லடா. காசை தூக்கி போட்டா யார் வேணாலும் வருவாங்க. அம்மா, ரத்னாவை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? எதுவுமே தெரியாம எதுக்காகமா அவளை வேண்டான்னு சொல்ற? ஏன்னா அவ பஞ்சத்துல அடிபட்டவ, நயா பைசா இல்லாதவ. அவளை நான் மருமகளா கொண்டு வரணுமா? அம்மா, நம்ம கிட்டதான் நகை பணம் எல்லாம் நிறைய இருக்குல்ல. ஏண்டி கூறு கட்டவள, அது நான் உனக்காக சேர்த்து வச்சதுரி. நான் உனக்கு செய்யற மாதிரி இந்த வீட்டுக்கு வரவளும் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறேன். அது தப்பா? இல்லம்மா, அண்ணா அந்த பொண்ணு மேல உயிரா இருக்காம்மா. உன்னை வெட்டி போடுறேன் பாரு.
நீ ஒருத்தி போதண்டி சாட்சி சொல்லி என்ன பாதாளத்துல தள்ளி விடுறதுக்கு. நான் எதனால அவ்வளவு நகை பணம் கேட்டேன் தெரியுமா? அந்த பொண்ணை தட்டி கழிக்கதான். ராமுவோ சோமுவோ எவனோ வந்தானே, அவனை பார்த்தா நான் கேட்டதுல பாதிய கூட அவனால தர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவனை அப்படி கேட்டேன். இப்ப என்ன பண்ணுவான் அவன்? பணம் இல்லைன்ட்டு அவ வயித்த கழுவிட்டு ஏமாந்த வேற ஒருத்தன் தலையில கட்டி வைப்பாங்க. நீ வாடி. நைட்டெல்லாம் உட்காந்து அழுதானா இவன் காதல் கண்ணீரோட போயிடும். நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். முதல்ல உள்ள வா. சக்தி, சக்தி, அடடே மாப்பிள, இந்த ஆளு வேற உயிரெடுக்க வந்துட்டோம். மாமா வாங்க வாங்க சொல்லுங்க மாமா. வாங்க மாப்பிள வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் மாமா வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கு மாப்பிள. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சக்தி எங்க காணோம்? குளிச்சுக்கிட்டு இருப்பா மாப்பிள. பேப்பர் போட தெருவில் சுத்துறா இல்ல, ஒரே பூதி அடிக்குது. அதான் வந்து திரும்பவும் குளிச்சிடுவா. ரொம்ப சுத்தம். இப்போ கூட குளிச்சுட்டு தான் இருப்பா. ஆமா, ரம்யா குழந்தை நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க மாமா. அவளையும் கூட்டிட்டு வந்துக்கலாமே மாப்பிள. மாமா ஸ்கூலுக்கு போயிருக்கா மாமா. அவளை எப்படி கூட்டு வர முடியும்? அப்புறம் மாமா இப்பெல்லாம் ரொம்ப வாய் பேசுறா. ஸ்கூல்ல எல்லாத்துலயும் அவ தான் ஃபர்ஸ்ட். வள வளர்ந்து பேசுறதுல அவ அசல் உங்க அத்தை மாதிரி. ஆமாமா, ரம்யா கூட அதே தான் சொல்றா. அவ நடக்கிறது பேசுறது எல்லாமே அப்படியே அத்தை மாதிரியே இருக்கும்பா. சக்தி, மாமா வந்துருக்கா, சீக்கிரம் மாமா. மாமா எதுக்கு மாமா அவசரப்படுத்துறீங்க? சக்தி, அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவா வா. மாப்பிள்ளை நின்றுட்டு இருக்கீங்களே, ஏன் இருக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல மாமா, இதுல என்ன இருக்கு? ரெண்டாவது பொண்ணு சக்தி வளர்ந்து நிற்கிறா. இல்லாம காட்ட காவல் காக்கிற மாதிரி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். மூத்தவர் ரம்யாவுக்கு நீங்க கிடைச்ச மாதிரி சக்திக்கும் சந்தியாவுக்கும் நல்ல இடம் அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும். அது ஒண்ணுதான் மாப்பிள்ளைய மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. மாமா கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சது நான் பண்ண பாக்கியம் மாப்பிள்ளை. ஏன் மாமா நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? சக்தியை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. மாமா இப்ப எதுக்கு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். இத பாருங்க, முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ரம்யா வீட்டுல டெய்லி ஒரே அழுக, எப்ப பார்த்தாலும் உங்க பேச்சு தான். அவளுக்கு மேல பாசம் மாப்பிள்ள. உடம்பு மாப்பிள்ள உடம்பு. என் பொண்டாடி போனதுக்கு அப்புறமா நான் ஆதி எத்தி போடுவேன்னு நினைச்சேன். ஆனா என் பொண்ணுங்க ரெண்டு என்ன தங்கமா தாங்குதுங்க. இதுக்கு மேல உங்க அன்பும் பாசமும் வேற. அதனாலதான் இன்னமும் இந்த உடம்புல உசிரை ஒட்டிக்கிட்டு இருக்கு. சக்தி வாமா, வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரம் வா, மாப்பிள்ளைக்கே காஃபி போட்டு கொடு. இதோ வரேன்ப்பா. சக்தி வாங்க மாமா.
அக்காவை ஏன் மாமா கூட்டிட்டு வரல? அட நீ வேற சக்தி, வேலையை முடிச்சு நான் வரதே பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது மாமாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு நேரா இங்க வந்துட்டேன். அது சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் மாமா, வயித்துல ஏதோ கட்டி இருக்கான், ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த வயசுக்கு மேல எனக்கு எதுக்குமா ஆபரேஷன்லாம்? மாப்பிள்ள இதெல்லாம் வெட்டி செலவு மாப்பிள்ள. மாமா நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் சொல்றத மட்டும் கேட்கணும், புரியுதா? சரிங்க மாப்பிள்ள, நான் எதுவும் பேசல. இதை பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வயிறு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம். ஓகே, அதுக்கப்புறம் அப்பா மாமா சொல்றது சரிதான்ப்பா படுது. மாமா இன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்களே, இன்னைக்கே போயிட்டு வந்துடலாமா? கண்டிப்பா இன்னைக்கே போயிடலாமே, கண்டிப்பா போலாம். நீ போய் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்துரு. சரி மாமா. எங்கப்பா? இங்கதான் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருந்தேன், காணோம். அங்கதான் இருக்குமா? சின்னவ இருக்காளே, எங்கயாவது தூக்கி வச்சிருவா. சக்தி, மாப்பிள்ள சொல்லி கேட்கலன்னா அப்புறம் அவர் கோச்சிக்க போறாருமா. அவரோட ஆசை என்னவோ அப்படியே செய்யட்டும். மறுப்பு சொல்லுவோ எதிர்த்து பேசுவோ நமக்கு சக்தி இல்லைம்மா. கிடைச்சதாம்மா? சரி சரி வாங்கப்பா போலாம். ஓகே டாக்டர், ஓகே கண்டிப்பா, இதோ இப்போ உடனே வந்துடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா, ஷூர். ஓகே ஓகே, போலாமா சக்தி? மாப்பிளைக்கு காஃபி போட்டு கொடுமா. மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் சக்தியும் போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். ஓகே, டாக்டர் வெளில கிளம்பிடுவார். போலாமா சக்தி? போலாம், போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. சக்தி, உங்க அப்பாவுக்கு உங்க 2 பேரை பத்தி தான் கவலை. நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ. உங்க அக்காவுக்கு நான் கிடைச்ச மாதிரி நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. உண்மைதானே மாமா? எந்த பிரச்சனையும் இல்லாம என் அக்கா ரம்யா வாழறானா அது நீங்க ஹஸ்பண்டா வந்ததுனால தானே. அப்போ என்ன நல்லவங்க? அதான் அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்காக நானே உன்னை கல்யாணம் பண்ணி முடியுமா? உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவா. கிண்டல் பண்ணாதீங்க மாமா. மச்சினிச்சியை கிண்டல் பண்ணி பேசாம வேற யாரை கிண்டல் பண்ணி பேச முடியும்? நீ வேற. உனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தரலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆனா என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறதுன்னு ஐடியா வர மாட்டேங்குது. இல்ல மாமா, பேப்பர் ஏஜென்சி எடுக்கலான்னு பேசிட்டு இருக்கேன். அப்புறம் பரதநாட்டிய கிளாஸ் இருக்கு, அது போதும். சொல்ல மறந்துட்டேன், மாமாவுக்கு உன் டான்ஸை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்துடுவேன், ஆடி காட்டணும். ஓகேவா? ஆட மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்புறம். ஓகே? சக்தி மெதுவா பார்த்து. கால் கால் சக்தி, கால் சக்தி, கால் பார்த்து. மாமா கால் மாட்டிக்கிச்சு சக்தி. மெதுவா, நீ மெதுவா எழுந்துரு. எந்திரிக்க முடியல மாமா. மாமா மாமா வலிக்குது மாமா, கொஞ்சம் பண்ணுங்க. கொஞ்சம் வண்டியை நிறுத்திடுறாரு. பார்த்து 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 சக்தி. மண்ணு மண்ணு சக்தி. பரவாயில்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஃபைல். என்னாச்சு மாமா? அது காலு வண்டியில மாட்டிக்கிச்சுல, அதான் கொஞ்சம் வலிக்குது. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? உனக்கு ஓகே தானே?
ப்ளீஸ் கோச்சிக்காத சக்தி. பரவாயில்ல மாமா. போலாமா? போலாம். வாங்கண்ணே, நீங்களே வந்து பாருங்க. டேய் என்னடா அது? என்னாச்சு இப்படி காலை உடைச்சிட்டு உட்காந்துருக்க? பணத்தை ரெடி பண்ண போகும்போதாண்ட இப்படி ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? அண்ணே, ஊர்ல 1000 பேர் 1000 இடத்த விற்கிறான், கமிஷன் வாங்குறான். ஆனா இவர் தான் இடத்த விற்க போயிட்டு காலை உடைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. டேய் உன் கால் உடைஞ்சதை பத்தி விசாரிக்கிற நிலைமையில கூட நான் இல்லடா. என்னை அப்செட் பண்ற மாதிரி எதுவும் சொல்லிடாதடா. பணம் என்னடாச்சு? கைக்கு வந்துருச்சா? டேய் என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? இது பார் காசி, மௌனமா இருந்திருந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறடா. போதும்டா, என் பொறுமையை சோதிக்காத. டே 2 லட்சம் நீ இப்ப கொடுத்தனா நிறைய பிரச்சனை தீரும்டா. ப்ளீஸ்டா. சரிடா ராமு, உண்மையை உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். பணம் இப்போதைக்கு என்னால கொடுக்க முடியும்னு தோணல. பணம் என் கைக்கு வர நிலைமையில வந்து தட்டி போயிடுச்சு. டேய் என்னடா சொல்ற? டேய் டீல் முடியறப்ப திடீர்னு எதிர்பாராத சோதனைடா. டேய் என்னடா இப்படி சொல்ற? டேய் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா பொறுப்பு இல்லாம இப்படி பேசுற? அன்னைக்கு நீ பணம் கேட்டப்ப நான் இப்படி சொல்லியிருந்தா உன் நிலைமை என்னடா ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? புரியுதுடா. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உன் கஷ்டம் தான் எனக்கு பெருசா தோணுது. என் பிரச்சனையை விட உன் பிரச்சனையை தீர்க்கணும்னு தான் அதிகமா கவலைப்படுற. ஆனா நம்பினது எதுவும் நடக்க மாட்டேங்குதுடா. சரிடா, நீ சொன்ன செம்மேடா என்னடாச்சு? இனிமே அந்த இடத்த விற்கவும் முடியாது, யாரும் வாங்கவும் வரமாட்டாங்க. ஏண்டா அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வில்லங்க இருக்கா? டேய் வில்லங்க இருந்தாதான் 4 பொய்ய சொல்லி வித்துடலாமே. இது வேற பிரச்சனைடா. என்னடா பிரச்சனை? 100 ஏக்கர் இடம், 60 கோடி மதிப்பு. நமக்கு கமிஷன் மட்டுமே 20ல இருந்து 30 லட்சம் கிடைக்கும். வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்கடா. கார்ல கூட்டிட்டு போய் காட்டிட்டேன். பார்ட்டிக்கு இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு ஓன் பிரச்சனை ஏன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அப்புறம் என்னடா? கார்ல இருந்து கீழே இறங்கி அந்த இடத்துல காலை வச்ச உடனே எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்கே, இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் நடுங்குதுடா. ஆமாண்டா, என் ஒய்ஃப் நம்ப மாட்டேங்கிறாடா. நீயாவது நம்புறியான்னு பாக்குற. உலக்கு எடுத்து நடு நெஞ்சில நங்கு நங்குன்னு குத்துற மாதிரி ஒரு ஃபீல்ரா. எனக்கு மட்டும் இல்ல, கூட வந்தவரும் அப்படிதான் ஃபீல் பண்ணாரு. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராமு, அந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குடா. ஆவி பேய் இப்படி ஏதோ ஒண்ணு. கண்ணுக்கு தெரியலையே தவிர ஐயோ நினைச்சாலே நடுங்குதுடா. கொலுசு சத்தம் சிரிப்பு சத்தம் எல்லாம் கேட்டுச்சுடா. எங்களை போட்டு அப்படியே உலுக்கி எடுத்துருச்சுடா. அந்த நேரத்துல மரம் உடைஞ்சு விழுந்து காலு உடைஞ்சிருச்சு. டேய் என்னடா இதெல்லாம்? பணம் வாங்கிட்டு வரலாம் நீங்க வந்த ஏதோ பேக் அதெல்லாம் சொல்லி என்ன நீ ஏன்டா இப்படி எல்லாம் இது நம்ப சொல்றியாடா? டேய் உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாதுடா. அனுபவப்பட்டது நான். டேய் காலை உடைச்சிட்டு வந்து படுத்திருக்க. உங்களுக்கு என் நிலைமை காமெடியா இருக்குல்ல? சரிடா, ஓகே, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா அந்த இடத்த வித்தா நீ சொன்ன தொகை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஆனா எப்படி விப்ப? சான்ஸே இல்ல ராமு. எப்படியா நான் வித்து தரேன்டா, அவ்வளவுதான். இந்த ஆவி பேய் பிசாசு இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா வித்து கொடுத்தா நீ சொன்ன மாதிரி 20ல இருந்து 30 லட்சம் வரைக்கும் கண்டிப்பா கமிஷன் கிடைக்குமா? கிடைக்கும்டா, கண்டிப்பா கிடைக்கும். ப்ராமிஸ். இருந்து 30 லட்சமா? நம்ம பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கம்மா.
உள்ள வாங்க. மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சாமி கும்பிடுங்க.